இன்னைக்கு பிரபல யூடியூபர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் ஒரு அரசியல் தலைவர். யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். இப்போ கோபி சுதாகருடைய வீடியோ பற்றி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. அது பெரும் சர்ச்சையாயிடுச்சு. அதில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை முன்படுத்திவிட்டாங்க, எங்களுக்கும் வேற்று சாதியினருக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி அமைஞ்சு போச்சு அந்த வீடியோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒருபடி மேலே போய் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. கோயம்புத்தூரில் ஒரு வக்கீல் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தொடர்பாக அரசியல் வட்டாரத்திலே இந்த பேச்சு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றோன்னே சீமான் அவர்கள் வந்து ஆதரவு குரல் கொடுத்துருக்கிறாரு கோபி சுதாகர் அவர்களுக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து என்ன தப்பாக சொல்லிட்டாங்க, நடக்காததை மிகைப்படுத்தி சொன்னால் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம், இல்லை ஒரு முக்கியமான கௌரவமான தலைவரை பற்றி தப்பாக பேசியிருந்தால் அதை சொல்லலாம். அவங்க நடந்துக்கிட்டு இருக்கிற சில விஷயத்த ஒரு சாதியில் குறிப்பிட்டு சில பேர் சில மாதிரி ஒரு நடவடிக்கை பண்ணுறாங்கன்னா அதைத்தானே பேசியிருக்காங்க, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆதரவு குரல் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்களே, எங்களை பற்றி எப்படி பேச போச்சு, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்களே, அதுவே ஜாதின்ற ஆணவத்திலேருந்து பேசுகிறது தானே. அவங்க மேலே தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கலையே, அப்போ உங்களுக்கு ஜாதி ஓட்டு தானே முக்கியமாக இருக்குது அப்படின்னு போகிற போக்கில் ஆளுங்கட்சியும் ஒரு அட்டாக்கை போட்டிருக்காரு சீமான் அவர்கள். அவர் சரியா தானே பண்ணியிருக்காரு. அதுல என்ன அவரை எச்சரிக்கிறது? எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தா இந்த சமூகம் எங்கே போகுது? எங்கே போகுது? சாதிச்சது என்ன? சாதிச்சது என்ன? சாதிக்காக கொலை செய்யாத, சாதியை கொலை செய், சாதியை கொல்லு, அதான் நீ செய்ய வேண்டியது. சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு, சமூகம் பார்த்து நின்றுச்சு, வேடிக்கை பார்த்து நின்றுச்சு. எங்க என்ன பண்றோம் பாருங்க. இப்ப இந்த அவர் சரியா தானே சொல்லிருக்காரு. அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதி ஆணவம் தானே, சாதிய திமிர் தானே. அது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? ஏன்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும், அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் பார்ப்போம். இந்த ஓட்டுக்காக நிக்கிறவன்ட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமா தான் போகும்.